ஒரு முதலமைச்சரோட பிறந்த நாளுக்காக சட்டத்தை காத்தில் பரப்புவதும் புதுச்சேரி மாநிலத்தில் எப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் நன்கு உணர வேண்டும். புதுச்சேரியில் மீண்டும் தலை தூக்கும் பேனர் கலாச்சாரம். விதிகளை மீறி வைக்கப்படும் பேனர்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகி வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் புதுச்சேரி மக்கள். புதுச்சேரியில் கடந்த 2000 ஆண்டிலிருந்து பேனர் தடை சட்டம் அமலில் இருக்கின்றது. இந்த சட்டத்தின்படி பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அனுமதியின்றி பேனர் வைப்பவர்கள் மீது புகார் தெரிவிக்க அரசு சார்பில் வாட்ஸ்அப் எண்ணும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி எளிய முதலமைச்சராக இருந்தாலும் அவர் ஒரு விளம்பர விரும்பி. நள்ளிரவில் காரில் சென்று தன்னுடைய விளம்பர பேனர்களை கண்டு ரசிப்பது அவரின் வழக்கமான ஒன்றாகும். இதனால் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பேனர் தடை சட்டத்தை மீறி ஏராளமான பேனர்களை வைத்தார்கள். பல இடங்களில் பேனர்களை கண்டு பொதுமக்கள் முகம் சுளித்தனர். மேலும் பேனர் குறித்து புகார் அளிக்க தெரிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளுக்கு சில தினங்களுக்கு முன்பு திரும்ப பெறப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பேனர் தடை சட்டத்தை மீறி பேனர்கள் வைத்தது மற்றும் பேனர் குறித்து புகார் அளிக்க அறிவிக்கப்பட்ட வாட்ஸ்அப் எண் திரும்ப பெறப்பட்டது தொடர்பாக அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு புகார் அனுப்பியுள்ளார். அரசாங்க அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாக சட்டத்துக்கு புறம்பாக ஏதேனும் பேனர் வைத்தால் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து அதில் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலான்னு சொல்லிட்டு நகராட்சி சார்பில் மற்றும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் புதுச்சேரி முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு வியாபார நோக்கில் விளம்பர பிரியரான மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ரங்கசாமியோட பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 4ஆம் தேதிக்கு முன்னால அந்த வாட்ஸ்அப் எண் அகற்றப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்தார்கள். ஒரு முதலமைச்சரோட பிறந்த நாளுக்காக சட்டத்தை காத்தில் பரப்புவதும் ஹைகோர்ட்டோட ஆர்டரை மதிக்காம துஷ்பிரயோகம் செஞ்சு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட அதிகாரிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு மக்கள்கள் கண்டன குரல்களை எழுப்பி வந்த இந்த சூழ்நிலையில புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி அவர்கள் சென்னை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். புகார் கடிதம். இந்த புகார் கடிதத்துல இதை போல புதுச்சேரி மாநிலத்துல முதலமைச்சருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அரசாங்கம் அதிகாரிகள் அறிவித்த இந்த கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் நம்பர் திரும்ப பெறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்க, சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க. எனவே ஹைகோர்ட் உடனடியாக புதுச்சேரி மாநில அதிகாரிகள் மீது கோர்ட் அவமதிப்பு சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதியே ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, ஒரு முதலமைச்சருக்கு எதிராக, ஒரு புதுச்சேரி மாநில அரசின் அதிகாரிகளுக்கு எதிரான ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியுள்ளார் என்றால் புதுச்சேரி மாநிலத்தில் எப்படிப்பட்ட கேவலமான கேடுகட்ட ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் நன்கு உணர வேண்டும். எனவே விளம்பர பிரியரான மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அதிகாரிகளை விட்டு இதை போல சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு நடவடிக்கைகளை இதுக்கப்புறமாவது நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பேனர் விவகாரத்தில் ரங்கசாமிக்கு மக்கள் மத்தியில் பெரும் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது. இதற்கு மேலாவது பேனர் விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.